ஆம்பளைகள் என்று சொல்லக்குள்ள தாம்பத்திய உறவு என்பது தான் முதலாவது. அது டெவலப் ஆனதுக்கு போறதுதான் என்ன, அது சரியா கிடைச்சா எல்லாம் சரி, அன்பாய்ப்போம், மாஷா அல்லாஹ், எல்லாம் சரி, பிரச்சனை இல்லை. இங்க கொஞ்சம் குழப்பமா, அடுத்த நாள் காலையில டீக்கு சீனி போட இல்லாட்டி என்ன செய்யும், யுத்தம் தான் நடக்கும். சீனி போட்டு இல்லை, ஆனா சீனியை போட்டுக்கொள்ள தானே. இப்ப டீக்கு சீனி போட்டு இல்லாட்டி என்ன செய்யணும், சீனிய சொல்லுங்களேன், போட்டுக்கொள்ளலாம். ஆனா தாம்பத்திய உறவுல செக்ஷுவல் லைஃப்ல ஹாப்பியானதுக்கு பிறகு தேத்தண்ணிக்கு உப்பு போட்டு தந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மனுஷனுக்கு மிஸ்டேக் ஆகுறதானே, அது பிரச்சனை இல்லை, வேற டீ ஊத்துங்க. பருத்தம் என்ன, இது வெக்கப்பட்ட விஷயம் அல்ல, இது நேச்சுரல், இப்படித்தான். இதை புரியாம யூ கேனாட் ஹாப்பி இன் தி லைஃப். ஏண்ட ஹஸ்பண்ட் நீட் என்ன, ஹஸ்பண்ட் ஹாப்பியா வச்சோம்னா என்ன நடக்கணும், இதை நீங்க புரியாம உங்களுக்கு செய்ய இயலாது. இந்த அடிப்படை பிரச்சனை இது பேசுறதுல தரும். இது லைஃப்ல ஆம்பளை அல்லாஹ் படைச்சது அப்படித்தான், ஆம்பளைய படைச்சது அல்லாஹ் அப்படித்தான். அதனால தான் மிக அன்பா சொல்றேன், லைஃப்ல ஒரு ஆணுண்டா யாரு, ஆணுடைய முதல் தேவை தாம்பத்திய உறவு, செக்சுவல் லைஃப். அது ஃபில் ஆகும் பொழுது, அது சரியாகும் பொழுது மற்ற எல்லாம் அவருக்கு சரியாகும், அன்பு வரும், எல்லாம் செய்வாரு. இங்கல ஒரு லேடி எடுத்துக்கொண்டு அவ முதலாவது பார்க்கிறது செக்யூர்ட் லைஃப். என் லைஃப் செக்யூரிட்டி, எனக்கு லைஃபுக்கு செக்யூரிட்டி வேணும், என் லைஃபை பாதுகாத்துக் கொள்ளணும். இவர் மௌத்தான ரோட்டுக்கு வைத்திடப்படாது. எனக்கு இதெல்லாம் கிடைச்சா அது தங்களை பார்ப்போம். யார சொல்ற, இப்ப இது ரெண்டும் சேர்ந்து தான் வாழணும். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அதனால லைஃப்ல ஒவ்வொருத்தருடைய பிரையாரிட்டி ஒவ்வொரு மாதிரி. இதை விளங்கி கொண்டா உங்களோட வாழ்க்கை மனமாக போகும். இதுல ஹதீஸ் இவ்வளவோ எம்மாத்திரமோ ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல பயான் செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி கேட்டாங்க, ஐயுன் நிஸாஇ கைருன், மேல தாய்மார் இருக்கிறாங்க தானே, கேட்டாங்க ஐயுன் நிஸாஇ கைருன், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா, மாப்பிள பார்த்தா கண்குளிர்ச்சியாக இருக்கிற பெண். அர்த்தம் என்ன, ட்ரெஸ் வெல், வீட்டுல அழகா விடுங்கோ. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூதுல பதிவான ஹதீஸ் இது. கால ஸல்லல்லாஹு கீல லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிட்ட கேட்கப்பட்டுச்சு இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுன் நிஸாஇ கைருன், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு, பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? எத்தனையோ பேர் இருப்பீங்க, மாசம் 3 நாள் தவறாம நோம்பு பிடிப்பீங்க, மாசம் கிழமையில 2 நாள் நோம்பு பிடிப்பீங்க, நல்ல விஷயம், மானமண்டல்ல. தஹஜ்ஜத் வாழ்க்கையில தவறாம தொழுதிப்பீங்க, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா, அல்லத்தி தசுர்ருஹு இதா நவர, மாப்பிள அவளை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும், இது என்ற மனைவியனா, மாஷா அல்லாஹ், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். நான் நினைச்சேன் இந்த கலாச்சாரம் இருக்கிறது 100க்கு 100% யார்கிட்ட தெரியுமா, தமிழாக்கள்கிட்ட. யார்கிட்ட? தமிழாக்கள்கிட்ட. அவங்க மாப்பிள்ளைய தெய்வமா தான் பார்ப்பாங்க. எங்கள்கிட்ட தெய்வம் இல்லை, எங்கள்கிட்ட சுவர்க்கம். மனைவியுடைய சுவர்க்கம் கணவன், கணவன் சுவர்க்கம் மனைவி. ட்ரெஸ் பண்ணுங்க அழகா, நல்ல அழகா. நான் கொடுக்கிற உடுப்பு யாருக்கு, யாருக்கு, ரோட்டுக்கு, யாருக்கு, ஃபங்க்ஷனுக்கு, வீட்டில் இல்லை. பிளீஸ் சிஸ்டர்ஸ் சொல்றேன், வீட்டில் அழகா விடுங்கோ. உங்களோட பிள்ளைகளும் பார்த்து உங்களை என்ஜாய் பண்ணணும், நல்ல மனமாயிரி கூட்டுள்ளுக்கு. இது ஹதீஸ், இது நான் எந்த கையால சொல்லல. நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கணவன், உங்களோட சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவன் கண் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒர்க் என்வாயர்மெண்ட்டுக்கு தானே, ஒர்க் என்வாயர்மெண்ட்டுக்கு போயிட்டு யாராவது பார்த்தோன்னே என்ன யோசனை வரும், ஏன் வைஃபுக்கு இப்படி இது கொடுக்கலாம், அவ உடுத்தா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேனே. பெண்கள் ட்ரெஸ் பண்றதும் இபாதத்து, மறந்துடவானவன். பெண்கள் எது பண்றது, ட்ரெஸ் பண்றது இபாதத்து. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணுங்க. கணவனுக்கு சொல்றேன், நல்லதை வாங்கி கொடுங்க, நல்லதை வாங்கி கொடுங்க. பெண்களுடைய உடுப்புல கடைபிடிக்க வேண்டிய 4 விஷயம், எனக்கு ஞாபகத்தில் வர 4 விஷயத்தை சொல்றேன். டிரான்ஸ்பேரன்சியா இருக்கக்கூடாது. எது? டிரான்ஸ்பேரன்சி இயலாது. ஹஸ்பண்டுக்கு முன்னால டிரான்ஸ்பேரன்சி உங்க பிரச்சனை இல்லை. இப்ப அது உடுக்கல தெரியுமா, அதை பிடிக்கணும், அதை பிடிக்கலும்.
கல்யாணம் முடிச்சோடனே மாமாட சொல்லணும், மாமா ஏண்டு வீட்டில் நீங்கள் என்ன மனைவியை கொண்டு விடுங்கோன்னா நீங்களும் மனைவி மட்டும்தான். எப்படி உடுத்து பார்க்க உடுத்து பாருங்க, பிரச்சனை இல்லை. இப்ப வைத்து மாமாவோட உடுப்பு அப்படி உடுப்பாட்ட வேணும். இது மார்க்கம். நான் சொல்லித்தரதா? நான் சொல்லித்தரது மார்க்கம். நீங்க அங்க இங்க அந்த 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 போனோகிராஃபி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் பார்க்கலும். உங்களோட மனைவி இது மார்க்கம். இதுல வந்து இது படிச்ச வேண்டிய பாடம். உங்களோட சொந்த ஓடு. நீங்க சொல்றீங்க மாமாட்ட, மாமா எனக்கு ஒரு வீடு உண்டிக்குது, பெரிய ஒன்றும் இல்ல. உங்களோட மகளல்ல ஏண்ட மனைவி கோதுடுங்கோ, நான் பார்த்துக்கொள்றேன். எனக்கு எப்படி விருப்பம் அப்படி பார்க்கலும். கடைக்கு போனீங்க, டிஸ்பிளே உண்டிக்குது, நல்ல உடுப்பு உண்டிக்குது, இது உடுப்பாட்டி பார்த்தா நல்லமா வாங்கிக்கொண்டு போய்த்து உடுப்பாட்டி பாருங்க, எந்த குத்தவும் இல்ல. இது இபாதத் உங்களுக்கு. ஏண்டா உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. இது தான் உடுப்புல முதலாவது விஷயம். டிரான்ஸ்பேரன்சி இல்ல அப்படின்னா உடுத்தும் உடுக்காது மாதிரி. உடுத்தும். ரெண்டாவது டைட்டா உடுக்கலாம். எப்படி சில உடுப்பு உடுத்திப்பாங்க, எப்படித்தான் கலட்டினோ தெரியும், எப்படித்தான் போட்டி கோப்பாங்க, எப்படி கலட்டுவாங்களோ தெரியாது. சதாக்கள் டெனிமா பார்த்தா அப்படி சந்தேகம் வரும், எப்படி போட்டாங்களோ தெரியான்னு சொல்லி. மூணாவது ஒன்று டிரான்ஸ்பேரன்சி இல்லை, ரெண்டாவது டைட் ஆயிக்கலாம். மூணாவது என்ன தெரியுமா, ஒரு உடுப்புல வந்து ஆண்களுடைய உடுப்பு பெண்களுக்கும், பெண்களுடைய உடுப்பும் ஆண்களுக்கும் என்ன செய்ய மாட்டாது, அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆண்களுடைய உடுப்பு பெண்களுக்கு இல்ல, பெண்களுடைய உடுப்பு ஆண்களுக்கு இல்ல. டெனிம் பெண்கள் உடுக்கிறாங்க, பெண்களுக்கு உடுக்கல, பிரச்சனை இல்லை. அது பெண்களுக்கு தைச்சப்பட்டது. ஒன்றை கொண்டு மாத்தி மாத்தி செய்யலாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதை பத்தி பேசுற நேரம் அல்ல இது. சரி, நாலாவது விஷயம் என்ன சொன்னால், அந்த உடுப்பு கட்டாயம் அவுரத்தை மறைச்சோணும். எதை மறைச்சோணும்? எத்தனையோ பேர் டவுசர் எடுத்து தொழுவாங்க. நான் சொல்றேன், யூத்தை விடவும் அந்த யூத்துடைய ஏஜை விட கூடி பெரியவங்க அவங்களுக்கு சொல்றேன். இந்த யூத் வந்து பொதுவாக இன்றைக்கு நல்ல அழகா உடுப்பாங்க, மாஷா அல்லாஹ். அதிகமான இடங்கள் நல்ல அழகா உடுக்கிறாங்க. கம்பேரிட்டிவ் நல்ல இந்த ஒரு ஏஜ் ஒன்று இருக்குது, 40 45. நான் அவங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நீங்க டவுசர் உடுக்கக்குள்ள, டிஷர்ட் போடக்குள்ள, சுஜூதுக்கு போயிட்டு ருக்குவுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள உங்களோட பின்னுக்கு என்ன இருக்குன்றது சில கட்டங்களில் குருஸ் நல்லா விளங்கும், இந்த குருஸ் மார்க் நல்லா விளங்கும். அப்படி உடுக்குவானும், அப்படி உடுக்கவானும். அவுரத்து மறைச்சோணும், அவுரத்து மறைச்சோணும். உடுப்புல கடைபிடிக்க வேண்டிய கலாச்சாரம் இது. இஸ்லாம், இது இஸ்லாமிய சொல்லித்தர வரையறைகள். எனவே